Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சத்யா. ஸோ இந்த வீடியோ எதுக்கானது பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சிஸ்டர் நீங்கள் எப்படி saree ட்ராப்பிங் பண்ணுறீங்க, அது கொஞ்சம் வீடியோவாக எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய டைம் வந்து கமெண்ட் வந்துச்சு. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் பர்சனலாக வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த saree தான் இப்போ வந்து நான் ட்ராப் பண்ண போகிறேன். ட்ராப் பண்ணி எப்படி நான் அந்த saree வந்து எனக்கு கட்டுவேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு மேனுவலாகவே சொல்லி காமிக்கிறேன். ஸோ இப்போ வாங்க ட்ராப்பிங்கில் போகலாம். saree வந்து இந்த saree தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து நான் சேஃப்டி பின்னு வந்து இந்த எடுத்துக்கிறேன். சேஃப்டி பின் ஒரு 10 பின்னு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த கிளிப்பு அயனிங் பண்ணுறதுக்காகவே நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் இந்த கிளிப்பு. அதுக்கப்புறம் அயன் பாக்ஸ். ஸோ இதை வச்சு தான் இப்போ நான் ஃப்ளிப் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சாரியை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சாரி ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணியாச்சு. இது சாரியோட பல்லு சைடு. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 பின்னு தான் நான் பின் பண்ணிக்கிறேன். அந்த அளவு வச்சு தான் நான் வந்து எப்போவுமே ஃப்ளிப் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 பின் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இந்த சாரியோட இந்த பாட்டம் சைடு இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல எப்போவுமே நான் வந்து கட்டும் போது முடிச்சு போட்டு தான் கட்டுவேன். ஸோ அதை நான் கரெக்டாக பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு நான் கரெக்டான அளவு எடுக்கிறதுக்கு வந்து இங்கே லைட்டாக அப்படி சொல்லிவிட்டேன். சரி விட்டு இந்த சாரியோட கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வர மாதிரி இந்த சாரி இப்படி ஒரு சுற்றி கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வர மாதிரி வச்சுட்டு இங்கே ஒரு பின் போட்டுக்கிறேன். இப்படி சும்மா நார்மலாக. தென் அதுக்கப்புறமா இது சாரியோட பல்லு சைடு. எனக்கு பேக் சைடு எவ்வளோ லென்த் வேணுமோ அதை வந்து நான் கரெக்டாக பண்ணிக்கிறேன். ஸோ இதுவே எனக்கு ஓகே. பேக் சைடு வந்து இந்த இடத்துல வந்து ஓகே. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு பின் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த இதுலேருந்து இப்படி சுற்றி வர்றது இங்கே கரெக்டாக இப்படி வச்சுட்டு இந்த பார்ட் இந்த முழங்கால் இருக்குல்ல, கரெக்டாக அந்த முழங்கால் இந்த இடத்துல வர மாதிரி கரெக்டாக அப்படி இங்கே வரைக்கும் அளவு வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பின். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இந்த பின் போட்டேன். அதுக்கப்புறமா இந்த பின். இதுதான் வந்து நம்ம கீழே வந்து ஃப்ளீட் எடுக்கிறதுக்கு வர பகுதி. ஸோ இதை வச்சு தான் இப்போ வந்து நம்ம ஃப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம பல்லு சைடில் வந்து ஃப்ளீட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பின் நான் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். இந்த பின் போட்டதுக்கு அப்புறமா இந்த டேபிளோட கார்னர் எட்ஜ் பகுதிக்கிட்ட வச்சு இந்த கிளிப்பால் லாங்காக அப்படி ஒரு கிளிப்பு மட்டும் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் போட்டுட்டு சாரி அப்படி நல்லா இழுத்துட்டு
ஸோ இந்த மாதிரி ஈவனாக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாகவே ஃப்ளீட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அயன் பாக்ஸ் வச்சு லைட்டாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே டெஸ்ட்டு வந்து கீழே இருக்க பெட்ஷீட்லேயே கவர் பண்ணிக்கோங்க, எவ்வளோ ஹீட் இருக்குன்னு பார்த்துட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் சாரியில் வந்து ஃப்ளீட் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இதை வந்து அப்படியே மேலோட்டமாக தேய்ச்சி விடுவேன். நம்ம தேய்ச்சி விடும்போது இது வந்து கட்டினா அப்படியே தான் நிற்கும், எங்கிட்ட தவறாது. ஸோ அப்படி நார்மலாக மேலோட்டமாக ஃபுல்லாகவே நான் ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக அப்படி ஒவ்வொரு பல்லுவாக அப்படி தூக்கி விட்டுட்டு ஸோ அதை கார்னரில் தேய்ச்சோம்னா நமக்கு வந்து ஈவனாக அழகாக கிடைக்கும். தேய்ச்சதுக்கப்புறமா கரெக்டாக அதை வந்து நம்ம ஈவனாக வச்சுக்கிட்டு ஒரு பின் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா இந்த பின் இருக்குல்ல, நம்ம அப்படியே மார்க் பண்ணி கொடுத்தோம்ல அந்த சூப்பராக போய் விளையாடுங்க. ஒட்டி விளையாடு. ஓகே, இங்கே பார்த்தீங்களா ஸ்டார்டிங்லேயே இந்த பின்னு நான் குத்தி வச்சிடல பேக் சைடு. ஸோ இதுதான் என்னோட கரெக்டான அளவு, இந்த ஷோல்டர்கிட்ட மார்க் பண்ணுறது. இந்த பின்னை நான் கரெக்டாக எடுத்துகிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஹெவியாக தேய்ச்சிக்கலாம். ஸோ இந்த பின்னுக்கிட்ட இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து குட்டி குட்டியாக ஃப்ளீட் எடுக்க ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையும் ஈவனாக வச்சுட்டு இந்த பின்னை எடுத்து இந்த இடத்துல கரெக்டாக பின் பண்ணிட்டு இந்த இடத்துல கரெக்டாக ஃப்ளீட் வச்சுக்கணும். இங்கேருந்து நம்ம ஃப்ளீட் வைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக மூவ் பண்ணி ஏன் சாய்ஸா என்னாச்சு, என்ன வேணும்? இந்த மாதிரி நீட்டாகவே ஃபைன் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ப்ளீட் எடுத்தோம்னா இது அப்படியே
இப்படியே ஃபோல்டு பண்ண மாதிரி இப்படியே ஓரமாக எடுத்து வச்சேன். ஸோ இது இந்த கார்னரில் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த சைடு கீழே ப்ளீட் இருக்காங்க. அதுக்காக இங்கே பார்த்தீங்களா மூக்கு பாயிண்ட் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்துலேருந்து கரெக்டாக நம்மளுடைய இந்த 2 ஃபிங்கர் தான். உங்களுக்கு எந்த மாதிரி ப்ளீட் பெருசாக வேணுமா, இல்லை குட்டியாக வேணுமா, இல்லை மீடியமாக வேணுமா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் அதனால இந்த அளவில் தான் எடுப்பேன். இங்கே பார்த்தீங்களா ஒரு பின் மார்க் பண்ணோம்ல, ஸோ இந்த இதோட வந்து முடிச்சுக்கணும். இது எல்லாத்தையுமே ஈவனாக வச்சு ஒரு பின் மாட்டிக்கிறப்ப இந்த மாதிரி ஈவன் எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு குட்டி இந்த பாட்டம் சைடு. ஸோ இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, ஸோ இந்த ஒவ்வொரு பல்லுவாக இப்படி கொஞ்சம் 1 by 1 ஒரு 1/2 inch டிஸ்டன்ஸில் இப்படி லைட்டாக அப்படி வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம நடக்கும்போது இந்த இது வந்து பூ போல் அழகாக அப்படி விரிஞ்சு நிற்கும். ஸோ ஒரே ஈவனாக வச்சு நம்ம அயன் பண்ணோம்னா அது தெரியாது ஸ்ட்ரெச்சராக இருக்கிறது. இப்படி பண்ணும்போது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் 1/2 inch அளவில் தள்ளி வச்சுட்டு இந்த எண்டு முடிகிற இடத்துட்ட மட்டும் பின்னு இப்போதைக்கு நான் போட்டு வச்சுக்கிறேன். சேம் இதே மாதிரியே இங்கே லைட்டாக நம்ம அந்த இடத்துட்ட எப்படி ஃப்ளீட் வச்சுருக்கோமோ அதே மாதிரியே இந்த இடத்துட்டையும் கொஞ்சம் லைட்டாக அப்படி தள்ளி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இதை வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக மாறணும். இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், இங்கே வந்து வரும்போது கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி இங்கே வரைக்கும் வச்சுட்டு கரெக்டாக நம்ம வந்து ஒரு கை அளவில் கரெக்டாக 1 inch அளவு தான் உள்ளே சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம வந்து பாயிண்ட் பண்ணணும். இங்கே வந்து கரெக்டாக எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி இந்த இடத்துக்கிட்ட ஒரு பின்னு இங்கே போட்டுட்டு இங்கேருந்து நம்ம அதை சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓகே. இவ்வளோ தான் முடிஞ்சு ஜாயினிங் வந்து. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணி வைக்க போகிறோம். இப்போவே நீங்கள் சாரீ கட்டுறீங்கன்னா உடனே எடுத்து கட்டிக்கலாம்.
இல்லை saree கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், இல்லை நாளைக்கு கட்டுவேன் அப்படின்னா இதை ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு நாளைக்கு இடம் நம்ம அப்படியே எடுத்து கட்டலாம். ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு இந்த சாரியோட பாட்டம் சைடு இருக்குல்ல, இதை எடுத்துக்காங்க. இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி உள் பக்கமாக 2 ஃபோல்டு பண்ணி உள் பக்கமாக வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி கீழே இருக்கிற பாட்டம் சைடை வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா மேலே முந்தி சைடு இப்படி வச்சுருக்கோம்ல, அது கரெக்டாக இப்படி ஸோ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அப்படி கரெக்டாக ஃபில்ட்டு வந்து ஒரு பக்கமே பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஸோ அதை வந்து இப்படி எங்கிட்டும் மடங்கக்கூடாது, அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இந்த கிறிஸ் கிராஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதே மாதிரியே மறுபடியும் நமக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஈவனாக வர மாதிரி கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, கரெக்டாக இதான் மெயின் பாயிண்ட். கரெக்டாக நமக்கு எந்த அளவுக்கு பாக்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பல்லு சைடை வந்து வச்சுக்கிட்டு இந்த பாட்டம் சைடில் இப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு லைட்டாக இங்கே ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே அடிச்சதுக்கப்புறமா இங்கே பேலன்ஸ் இருக்குல்ல, இதை அப்படியே ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த பல் இருக்குல்ல, இதை அப்படியே வந்து கவர் பண்ணணும் ஃபுல்லாகவே. இதை நான் சும்மா சாம்பிளுக்காக தான் பண்ணுறேன். நான் இப்போ உடனே எடுத்து கட்டிடுவேன். அதை கட்டிட்டு உங்களுக்கு எப்படி ஃபினிஷிங் இருக்குன்னு காமிக்கிறேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் எப்படி ஃபோல்டு பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் இதில் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இந்த பல்லு ஒரே சைடில் ஈவனாக வர மாதிரி நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதோட எண்ட் சைடு வந்து இப்படியே பேக் சைட்லேயே இந்த பேக் சைட்லேயே வச்சுட்டு ஒரு பெரிய பின்னை எடுத்து இங்கே பின் பண்ணி வச்சுட்டா மட்டும் போதுமானது. இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்து இங்கேயும் இங்கேயும் இந்த மாதிரி லைட்டாக அப்படி ஜாயின் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம எங்கேயாச்சும் வெளியில் ட்ராவல் பண்ணி போகிறோம்னா இதை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு போகலாம். ஸோ கலையாது, நம்ம கட்டும் போதும் குயிக்காக வந்து சாரீட்டை வந்து கட்டிடலாம். இந்த சாரியை வந்து இப்போ நான் எனக்கு கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு.